ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாவின் மாடி வீடு. இன்றைக்கி பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 11th என் பொண்ணுக்கு என்ன குரூப் எடுக்க போகிறோம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். என் பொண்ணு எடுத்த மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் நாங்கள் ஒரு குரூப் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த குரூப் தான் நாங்கள் எடுக்க போகிறோம். இன்றைக்கி 30ஆம் தேதிங்கிறனால இன்றைக்கி வந்து லாஸ்ட் நாள் அட்மிஷன் போடலாம்னு சொல்லி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஒரிஜினல் டிசி வந்து நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. 2-3 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு திருப்பி ஒரிஜினலை ஸ்கூல்லேயே ஒப்படைச்சிடணும். ஒரிஜினல் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஜெராக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, ஃபோட்டோ காப்பியெல்லாம் கேட்டிருக்காங்க. எங்ககிட்ட எந்த ஜெராக்ஸுமே இல்லை. சரி, போகிற வழியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தோம். போகிற வழியில் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஆட்டோ பிடிச்சி ஸ்கூலுக்கு நாங்கள் போயிட்டோம். ஏன்னா நாங்கள் போன டயத்துக்கு பஸ் எதுவுமே கிடையாது. ஸ்கூலில் போயிட்டு என் பொண்ணு தான் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸ். எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி ஃபீஸ் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். நேற்று லாஸ்ட் நாளுங்கிறனால ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டமாகவே இருந்தது. எங்களோட டோக்கன் பார்த்தீங்கன்னா 63. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா 45 டோக்கனில் தான் இருந்தது. அங்கேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி காத்திருந்தோம். அதுக்கப்புறமா 3:30 மணிக்கு தான் ஃபீஸ் கட்டிட்டு வெளியில் வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நோட்டு, சாக்ஸு, ப்ரௌன் சீட்டு, லேபிள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. புக்கு மட்டும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் புக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்கூல் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.